கூர்வாளின் அரசியல் அலசல். தம்மிக்கவுக்கு என்ன ஆனது? கடந்த 6ஆம் திகதி காலை 7 மணி அளவில் தம்மிக்க பெரேரா நபர் ஒருவருக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்தார். தம்மிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான இசைப்பேழையை தயாரித்த அந்த நபரிடம், எங்கே வேலைகளை எல்லாம் முடித்து விட்டீர்களா என்று கேள்வி எழுப்பினார் தம்மிக்க. முடித்து விட்டதாக அந்த நபர் கூற, அதற்கான கொடுப்பனவு கிடைத்து விட்டதா என்று மீண்டும் கேள்வி எழுப்பினார் தம்மிக்க. இல்லை, இன்னும் வழங்கப்படவில்லை என்று அந்த நபர் கூறும்போதே அருகில் இருந்த உதவியாளர் ஒருவரை அழைத்த தம்மிக்க, சம்பந்தப்பட்ட கொடுப்பனவு ஏன் இன்னும் வழங்கப்படவில்லை என்று கோபத்துடன் வினவியிருக்கிறார். இப்படியெல்லாம் சோம்பலாக நடந்தால் எலெக்ஷன் கேம்பெயினை எப்படி முன்னெடுத்துச் செல்வது என்றும் உதவியாளரை கடிந்து கொண்டார் தம்மிக்க. அதே சமயம் தொலைபேசி அழைப்பில் இருந்த பிரமுகருக்கு தகவல் தெரிவித்த தம்மிக்க, அடுத்த 10 நிமிடங்களுக்குள் அவருக்குரிய கொடுப்பனவான 10 இலட்சம் ரூபாய் வந்துவிடும் என கூறி தொலைபேசி அழைப்பை துண்டித்தார். தம்மிக்க 10 நிமிடங்களை கூறினாலும் 5 நிமிடங்களில் சம்பந்தப்பட்ட கொடுப்பனவு குறிப்பிட்ட பிரமுகருக்கு சென்றடைந்தது. மேற்சொன்னவை நடந்தது கடந்த செவ்வாய்க்கிழமை காலை நேரம். இனித்தான் முக்கிய விடயங்கள் அரங்கேறின. தடுமாறிய ராஜபக்ஷமார் இதே தினம் மாலை 6 மணிக்கு பெசில் ராஜபக்ஷவின் கையடக்க தொலைபேசிக்கு அழைப்பொன்று வந்தது. மறுமுனையில் இருந்தவர் தம்மிக்க பெரேரா. தேர்தல் போட்டியிலிருந்து விலகி நிற்க தீர்மானித்திருக்கிறேன், அதனை அறிவிப்பது எனது கடமையல்லவா என்று பெசிலிடம் கூறினார் தம்மிக்க. ஆரம்பத்தில் இது நகைச்சுவையாக இருக்கலாம் என்று கருதிய பெசில் பின்னர் அதனை சீரியஸாக எடுத்துக்கொண்டார். தேர்தலில் இருந்து விலகுவதற்கான காரணம் என்ன என்று தம்மிக்கவிடம் கேட்டார் பெசில். தாயாருக்கு 92 வயதாகிறது, அவருக்கு உடல்நிலை சரியில்லை, எனவே அவரை கவனிக்க வேண்டும் என்று அதற்கு பதிலளித்தார் தம்மிக்க. சரி, தாயாருக்கு 92 வயது என்பது உங்களுக்கு இப்போதா தெரியும்? தேர்தல் போஸ்டர் பெனர் எல்லாம் அடித்தாயிற்று, இப்போது இப்படி சொன்னால் எப்படி என்று திருப்பி விசனப்பட்டார் பெசில். இல்லை, என்னை மன்னியுங்கள், சிரமங்கள் ஏற்பட்டால் வருந்துகிறேன் என்று அதற்கு பதிலளித்தார் தம்மிக்க. சரி, அப்படியாயின் எனக்கு எழுத்து மூலம் உங்களின் நிலைப்பாட்டை தாருங்கள், பின்னர் நீங்கள் ஏதாவது கூறிவிட்டால் நாங்கள் உங்களை வரவேற்கவில்லை என்று வந்துவிடும் என்று தம்மிக்கவிடம் கூறினார் பெசில். அதன் பின்னரே பெசிலுக்கு கடிதத்தை அனுப்பினார் தம்மிக்க. கடிதம் கிடைத்த கையோடு பரபரப்பாகினார் பெசில். அனுராதபுரத்தில் தேர்தல் வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்த நாமல் ராஜபக்ஷவுக்கு தொலைபேசி அழைப்பெடுத்த பெசில் அந்த வேலைகளை கைவிட்டு உடனடியாக கொழும்பு திரும்புமாறு கேட்டுக்கொண்டார். அதன்படி கொழும்பு விரைந்த நாமல் கட்சியின் தேசிய அமைப்பாளர் என்ற ரீதியில் தங்கள் பக்கம் இருந்த எம்டாட் பிக்களை கட்சியின் தலைமையகத்துக்கு அழைத்தார். 7ஆம் திகதி அதிகாலை வரை அந்த பேச்சு நடந்தது. அதில்தான் நாமல் ராஜபக்ஷ போட்டியிட தீர்மானம் எடுக்கப்பட்டது. எவ்வாறாயினும் தம்மிக்கவின் தாயார் கொழும்பில் உள்ள பிரபல தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்தார். மொட்டுக்கட்சிக்கு தனது முடிவை அறிவித்த பின்னர் கையடக்க தொலைபேசியை நிறுத்திவிட்டார் தம்மிக்க. எனினும் தனக்கு நெருக்கமான அமைச்சர் ஒருவரை தொலைபேசியில் அழைத்த தம்மிக்க போட்டியில் இருந்து விலகுவது பற்றி கூறியுள்ளார். தான் போட்டியிடாவிட்டாலும் நாமல் பதிலுக்கு போட்டியிட தயார் நிலையில் இருப்பதாகவும் அது ராஜபக்ஷக்களின் பிபிளேன் என்றும் தம்மிக்க அப்போது கூறியிருந்தார். இந்த இடைவெளிக்குள் தம்மிக்கவை சமரசப்படுத்த எடுக்கப்பட்ட முயற்சிகள் தோல்வியடைந்தன. நாமல் களமிறங்கியது ஏன்? தம்மிக்க பெரேரா சில மணி நேரங்களில் தனது முடிவை எப்படி மாற்றினார் என்ற கேள்வி ராஜபக்ஷக்களுக்குள் எழுந்தது. தேர்தலில் போட்டியிட்டு ரணிலிடம் தோல்வியடைந்தார். தம்மிக்கவின் வர்த்தக சாம்ராஜ்யத்துக்கு ஆபத்து வரும், பங்குச் சந்தையில் பின்னடைவு வரும் என்று அவருக்கு அழுத்தங்கள் அரச மேல்மட்டத்தில் இருந்து வந்ததாக ஒரு தரப்பில் சொல்லப்பட்டது. மறுபக்கம் இது தம்மிக்க ராஜபக்ஷ தரப்புகள் இணைந்து ஆடிய கேம் என்று இன்னொரு தரப்பில் சொல்லப்பட்டது. எவ்வாறாயினும் நாமல் ராஜபக்ஷவை வேட்பாளராக அறிவிக்கும் நிகழ்வில் ராஜபக்ஷ தரப்பில் பலர் கலந்து கொள்ளவில்லை. சமல் ராஜபக்ஷ, அவரது புதல்வர் சஷீந்திர ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷ, தாயார் சிராந்தி, சகோதரர்கள் ரோஹித, யோஷித்த என்று எவரையும் அந்த நிகழ்வில் காண முடியவில்லை. ராஜபக்ஷமார் குடும்ப முடிவு என்று நாமலின் நியமனம் மக்களால் கருதப்படும் என்று எண்ணி இப்படி நிகழ்வை அவர்கள் தவிர்த்ததாக சொல்லப்பட்டாலும் சமல் மற்றும் சஷீந்திர வேண்டுமென்றே இந்த நிகழ்வை புறக்கணித்ததாக அறிய முடிந்தது. சமல் ராஜபக்ஷவை பொறுத்தவரை அவர் ரணிலை வேட்பாளராக நிறுத்துவதற்கே விரும்பியிருந்தார். மஹிந்தவின் நிலைப்பாடும் அதுவே என்றாலும் புத்திரபாசம் அவரின் கருத்துக்கு இடமளிக்காமல் தடுத்துவிட்டது. நாமலுக்கு இன்னும் சில காலம் பொறுத்திருக்க சமல் அறிவுரை வழங்கிய போதும் மஹிந்த குடும்பத்தார் அதனை ஏற்கவில்லை. ஜோதிடப்படி சமல் ராஜபக்ஷவின் புதல்வர் சஷீந்திரவுக்கு இராஜயோகம் இருப்பதால்
நாமலை மேவி அவர் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்துவிடக் கூடாதென்று கருதுகிறது மஹிந்த குடும்பம். அதன் வெளிப்பாடே நாமலின் இந்த அவசர தீர்மானம் என்று சொல்கின்றன உள்ளக தகவல்கள். எது எப்படி இருப்பினும் தம்மிக்க போட்டியிலிருந்து விலகிய பின்னர் கடும் விசனத்தில் இருந்த ராஜபக்ஷ தரப்பு நாமலை நிறுத்தி ரணிலுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகளை தடுக்க தீர்மானித்தது. ஆனாலும் பொதுஜன பெரமுனவின் முக்கியமான அமைப்பாளர்கள் ரணிலின் பக்கம் இருப்பதால் நாடளாவிய ரீதியில் பிரசாரம் செய்ய நாமல் முற்படும் வேளை சிக்கல்கள் ஏற்படலாம். ராஜபக்ஷக்களினால் தான் நாட்டுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது என்ற பிரசாரத்தை முன்னெடுத்தால் நாமல் அதனை எதிர்கொள்ள சிரமங்களை எதிர்நோக்கலாம்.